ஸோ கைஸ் கேடிஎம் ஷோரூமில் வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ரூம் போகிறோம். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே. அப்புறம் இவனுக்கு கால் பண்ணி வர இதுக்கப்புறம் கேடிஎம் ஷோரூம் பற்றி கேடிஎம் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். இந்த வண்டி வாங்கி நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம், நடுவில் ஒரு டைம் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து ஒரு சம்பவம் ஆச்சு கைஸ், பயங்கரமான சம்பவம். பில்லு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1750 சம்திங் வந்திருக்கு. சரி ஷோரூமில் போனவொடனே அப்படியே மாற்றிட்டே போயிடலாம் வீட்டுக்குன்னு ஷோரூமில் கேட்டோடனே அங்கே தான் எங்களுக்கு ஒரு சம்பவம். ஸோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கேடிஎம் ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் டியூக் 200 வந்து வாங்கியிருந்தான். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கேடிஎம் வண்டி இது தான். இதுக்கப்புறம் கேடிஎம் ஷோரூம் பற்றி கேடிஎம் சர்வீஸ் பற்றி இல்லை கேடிஎம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். இதுக்கு முன்னாடி யமகா பற்றி டீட்டெயிலாக நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் கேடிஎம் பற்றியும் நிறைய போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த வண்டியை வந்து இப்போ சர்வீஸ் விட்டுருக்கோம். செகண்ட் சர்வீஸோட காஸ்ட்டு, அதோட மெயின்டெனன்ஸு, இந்த வண்டி வாங்கி நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம், நடுவில் ஒரு டைம் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து ஒரு சம்பவம் ஆச்சு கைஸ், பயங்கரமான சம்பவம். அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேடிஎம்மில் பைக் எடுக்க போகிறீங்கன்னா. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவல் எடுக்கணும், பைக்கில் எடுக்கணும், அது இதுன்னு போஸ்ட் பார்த்தீங்களா க்ரீன் சிக்னலில் ஆட்டோக்காரனை கூலாக போவார். இந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கூரில் போகும்போது. சரி ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவல் எடுக்கணும், பைக்கில் எடுக்கணும், அது இதுன்னு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. இன்னும் நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் நான் வந்து முன்ன மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடுறது இல்லை கைஸ், எனக்கே தெரியுது. பட் ஷார்ட்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டுட்ருக்கேன். வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் யூ ப்ராப்பர் ரெகுலர் வீடியோ. பட்டு இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே பார்ப்பீங்க ஓகேவா? இந்த சாட்டர்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த சாட்டர்டே நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இருப்பேன். அதை பற்றி நான் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக நம்ம சேனலில் vlog வர சான்ஸ் இருக்குது. அப்படி vlog வந்தாலும் வரும், அப்படி இல்லைனா குட்டி பையன் அஃபிஷியல் நம்ம இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக ரீல்ஸ் மூலிமா நான் போன இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை பற்றி எல்லாமே வந்து போடுவேன். ஸோ அதில் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா? குட்டி பையன் அஃபிஷியல் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா? ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கைஸ் ஓகேவா? நான் இது வரைக்கும் ஃப்ளைட்லேயும் போனதில்லை, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் போனதில்லை. ஃப்ளைட்டில் போனதில்லை, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக முடியும். ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து அந்த ஐடிக்கு வந்து காட்டுங்க. நீங்கள் இல்லைனா இது நடந்திருக்காது. கண்டிப்பாக நான் சொல்வேன், நீங்கள் இருக்கிறனால தான் நான் இதெல்லாம் நடக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. கேடிஎம் ஷோரூம் வந்துட்டோம். எப்படி பேசிக்கிட்டே கூட்டின்னு வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸோ கைஸ் கேடிஎம் ஷோரூமில் வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ரூம் போகிறோம். உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த கார்டு இதில் இருக்கும், கீழே இதில் பே பண்ணுவேன். பாருங்க கைஸ், எவ்வளோ கேடிஎம் வண்டினே. இதுதான் நம்ம வண்டி. ஏன்னா ஆமாம், இதான் நம்ம வண்டின்னு நினைக்கிறேன். ஆனால் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம வண்டி நம்பரை மறந்துட்டேன். இங்கே நிறைய டியூக் 200 இருக்கா, இதுவும் நம்மளது மாதிரி தான் இருக்குது. ஆனால் TN22, நம்மளது வந்து TN14. ஸோ ப்ராபப்ளி அதுதான் நம்ம வண்டியாக இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்தாச்சு டெலிவரி சர்வீஸ்க்கு அப்புறம். இப்போ ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கிராஸ் பண்ணியாச்சு. அண்ணா வராரு. அண்ணா அப்படி போகிற போல் லைட்டாக வழி விட்டாங்கன்னா போயிடுவேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. அதாங்க செகண்ட் சர்வீஸ் வந்து பண்ணியாச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்து நாங்கள் 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து விட்டோம். பில்லு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1750 சம்திங் வந்திருக்கு ஓகேவா? இது வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் கைஸ். அதில் என்னென்ன 1700க்கு என்னென்ன மாற்றிருக்காங்க, என்ன ஏது எல்லாமே கிளியராக வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண சம்பவத்தை பற்றி பேசிடுவோம். ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னல, என்ன ஆச்சுன்னா மீன்வாயில் இது வந்து நான் வந்து தாராள காலேஜ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது வண்டி ட்ரை ஆயிடுச்சு ஓகேவா? அதுக்கு ரீசன் என்னன்னா, பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம தாராவுக்கு வந்து 100 rupees பெட்ரோல் போட்டேன், விச் மீன்ஸ் 1 லிட்டருக்கு வந்து தாரா வந்து ப்ராபப்ளி குறைஞ்சபட்சமாச்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு மினிமம் தந்துருவா ஓகேவா? R15 வச்சுருக்கவங்க, MT வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், மைலேஜ் குறைஞ்சபட்சம் 40 கிடச்சிரும். என்ன தான் வெரைட்டி ஓட்டினாலும் மேக்ஸிமம் 50 வரைக்குமே கிடைக்கும். அன்றைக்கி வந்து நான் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு காலேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் ஓகேவா? வெறும் 22 கிலோமீட்டர் இது தான் ஓகேவா? பெட்ரோல் பங்க்லேருந்து நான் ஓட்டின்னு போனது பாருங்க நம்ம தாரா. ஆனால் கரெக்டாக ஒரு 25வது கிலோமீட்டர்லாம் வண்டி சுத்தம் லைக் ஃபுல் ட்ரை ஆகிட்டு நின்றுட்டான்.
எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் இவனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். இவனும் அதே காலேஜ் தானே, வந்து டோ அடிக்க வந்தான். நான் வந்து நம்ம தாரா வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன், இவன் வந்து இந்த வண்டியில் நின்றுருந்தான். என் பில்லியன் சீட்டில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துருந்தான். ஓகேவா, இவன் வந்து டோ அடிக்க வரும்போது என்ன ஆச்சுன்னா, இவன் பைக் பேக்லேயும் வந்து இன்னொருத்தன் உட்காந்துருந்தான். மொத்தம் 4 பேர் 2 வண்டி. ஓகேவா, என் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த பேண்ட்டில் வந்து இந்த ஹேண்டில் பார் போய் இப்படி லாக் ஆகிடுச்சு. டோ அடிக்கும் போது லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்டு நான் அதை லைக் லாக் ஆகிட்டோடனே நான் லைட்டாக நானும் மூவ் ஆனேன். இவனும் வந்து த்ராட்டில் வந்து லாக் ஆனவுடனே விட்டுட்டான். த்ராட்டில் விடுறது கொடுக்குறத விட்ட உடனே வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. என் வண்டி ஸ்பீடாக போயிடுச்சா டோ அடிக்கும் போது. ஸோ அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே வீணிட்டோம். NH-47 ஹைவேலியே வந்து வீணிட்டோம். லக்கிலி அந்த டைமில் வந்து ரோட்டில் எந்த வண்டியும் வரல. இத்தனைக்கும் நாங்கள் விழுந்த ஸ்பாட் வந்து செகண்ட் லைன் கிட்ட, ஃபஸ்ட் லைன் இருக்கும்ல, ஃபஸ்ட் லைன் இல்லாமல் செகண்ட் லைன் கிட்ட வந்து விழுந்தோம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை, ஒரு மேக்ஸிமம் ஒரு 30-40 ஸ்பீடில் தான் வந்து இருந்திருப்போம். ஸோ அதனால் யாருக்குமே எந்த அடியும் மேஜராக பண்ணல, சின்ன சின்ன கையில் அடி அந்த மாதிரி தான் பட்டுது. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் என்ன சம்பவம் ஆச்சுன்னா, சரி ஓகே லிவர் வந்து கம்ப்ளீட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. கிராஷ் காட்டுருக்குள்ள, அதை நின்று காட்டுறேன். கிராஷ் ஆடி கம்ப்ளீட்டாக வந்து பெண்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து சரி ஓகே ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸில் ஃபஸ்ட் டைம் வண்டி கீழே போட்டோம். மைண்டு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு. சரி ஷோரூமில் போனவொடனே அப்படியே மாற்றிட்டே போயிடலாம் வீட்டுக்குன்னு ஷோரூமில் கேட்டோடனே அங்கே தான் எங்களுக்கு ஒரு சம்பவம். ஷோரூமில் போய் விட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, லைக் நாங்கள் பார்க்கும்போது இது பெண்டாக இருந்தது. இந்த லிவர் வந்து யூஸ்வலாக நம்ம வண்டி கீழே போட்டாலே வந்து பெண்டாகிடும். ஸோ இது மாதிரி பெண்டாக இருந்தது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெண்டாக இருந்தது. சரி ஓகே, இதோட ரேட் வந்து ஒரு 350 வரும், அது ஒரு ரேட்டு ஒரு 350 வரும், 700 ஆகும்னு அங்கே போய் பார்த்தோம். பட் ஆனால் அந்த அண்ணன் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தாரா இல்லை என்ன பண்ணா ஞாபகம் இல்லை. சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் விழுந்தது வந்து இந்த பக்கம். ஓகேவா, லைக் இந்த பக்கம் விழுந்தோம். வண்டி வந்து இந்த பக்கம் சாஞ்சு விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன ஸ்பீடு வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு 40-60 தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் போகல. சம்மந்தமே இல்லாமல் அந்த அண்ணன் வந்து இந்த இது இருக்குல்ல, நம்ம என்ன சொல்லுவோம், இதை டிஸ்க் ரோட்டர், இது வந்து பெண்டு, நீங்கள் இதை மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இதோட ரேட்டே ப்ராபப்ளி ஒரு 3500 கிட்ட வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக எங்களுக்கு ஒரு 5000 கிட்ட பில் வந்தோடனே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஷோரூமில் ஏதோ சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம் ஷோரூமில் கிளியராக, நாங்கள் வந்து இந்த பக்கம் விழுந்ததும் ரொம்ப ஸ்லோவாக தான் போய் விழுந்தோம். இந்த பக்கம் விழுந்து இந்த பக்கம் எதனா இம்பாக்ட் இருந்தால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிட்டில் எப்படி விழும். ஏன்னா இந்த பக்கமே விழுந்தாலும் இது ரோட்டில் படாது. ஓகேவா, அப்புறம் எப்படி பெண்ட் ஆகிருக்குன்னு கேட்டால் மேபி இம்பாக்ட் ஆகிருக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க இன்னொரு லோக்கல் மெக்கானிக் ஷாப் போய் பார்த்தோம். அங்கேயும் வந்து அவங்க பெண்டுன்ட்டாங்க. அப்புறம் நாங்களே பார்க்கும்போது தெரிஞ்சது லைட்டாக பெண்டு இருந்தது. ஸோ அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது இது வந்து நாங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும் போதே அந்த பெண்டு வந்து இருந்ததுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாது. வாரண்டியில் வந்து எது கிளைம் ஆகாதுன்னா வாரண்டி இயர் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்க்கு, செயின், ஆயிலு, இந்த மாதிரி வாரண்டி இயர் பார்ட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வாரண்டியில் வந்து கிளைம் ஆகாது. நீங்கள் வண்டி ஷோரூம் டெலிவரி எடுக்கும் போதே இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். நான் அதனால தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், புது வண்டியாக இருந்தாலும் சரி நிறைய பார்ட்ஸ் வந்து உடஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, எதனா ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்கன்ட்டு. அன்றைக்கி நான் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணேன். பட் இதெல்லாம் நான் செக் பண்ணவே இல்லை. பார்த்தா ஒரு பெண்டு இருந்தது. ஆனால் அது வந்து பார்த்தா அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல, ரொம்ப மைன்யூட்டான பெண்டு தான். பட் அதனால் என்ன ஆக சான்ஸ் இருக்குன்னா, வண்டி ஓட்டும் போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. பட் பிரேக் அடிக்கும் போது சீக்கிரமாக ஒரு சைடு இருக்கிற பிரேக் பார்ட்ஸ் மட்டும் தேய சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் வந்து சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சேஞ்ச் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வண்டி வாங்கின ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து இது சேஞ்ச் பண்ணுமா, அது மட்டும் இல்லாமல் அது ரேட்டும் அதிகம். ஸோ இது இப்போ மேஜர் இம்பாக்ட் எதுவும் பண்ணாதுன்ட்டு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஷோரூம் KTM Yamaha எதுன்னு இல்லை, எதில் நீங்கள் பைக் எடுத்தாலுமே சரி வண்டியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கு. இந்த ரேடியேட்டரில் ப்ராப்ளம் வரும், லைட் ஏரியாமல் போவோம், இந்த இண்டிகேட்டர் ஏரியாமல் போவோம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கேன். பட் டிஸ்க் பெண்டாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டைமு. நாங்கள் போய் ஷோரூமில் கேட்டு பார்த்தோம். பட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா நாங்கள் வண்டி எடுத்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் போய் அதை கேட்டோம். ஸோ அதனால் எங்களால் நாங்கள் கூட உடச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ நம்ம இது வேணாலும் நம்ம காசு கொடுத்து எடுக்கும்போது பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வீடியோவில் ஷோ பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப மைனூட்டான பெண்டு, உங்களுக்கு காட்டினாலுமே அந்தளவுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் எந்த பைக் எடுத்தாலுமே ஒரு 4000 கிலோமீட்டர்ஸில் வந்து சர்வீஸ் சொல்கிறது வந்து பெஸ்ட்டு. இப்போ நாங்கள் வந்து சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் இதில் நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து 7498 விட்டால் போதுன்னு சொல்லுது. பட் ஆனால் உங்கள் வண்டி இன்ஜினை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா இதிலேருந்து இப்போ இன்றைக்கி சர்வீஸ் விட்றீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 4000னா 4500 முன்ன பின்னா ஒரு 500 கிலோமீட்டர் விடலாம். ஒரு 3500 விட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் அவ்வளோலாம் விட தேவை. ஒரு 4000னா 4000 to 4500 கூட விட்டுக்கலாம். ஆனால் 5000 6000லாம் வந்து இதில் போட்டிருக்கு, இதில் மென்ஷன் ஆகிருக்குன்னு அப்படி விடாதீங்க. அப்படி விட்டால் இன்ஜினோட லைஃப் வந்து அடி வாங்கும். ஓகேவா, இதில் என்ன தான் போட்டிருந்தாலும் நம்ம கரெக்டாக 4000 கிலோமீட்டரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது வந்து பெட்டர். இது வந்து KTMஸ்க்குன்னு கிடையாது, Yamahaலையும் சரி, எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி. இப்போ சில பிராண்ட்லாம் இருக்கும். இப்போ சூப்பர் பைக் வந்து பிராண்ட் எடுத்துக்கோங்களேன், ட்ரைம்ப், பெனிலி, இதெல்லாம் வந்து 15,000 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டிஃபர். நான் சொல்கிறது வந்து 200cc கேட்டகரி. ஸோ கைஸ், இதுதான் செகண்ட் சர்வீஸோட பில்லு 1436.08. அப்புறம் 325. ஓகேவா, 325 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 1750 சம்திங் வந்திருக்கு. பட் போன சர்வீஸில் வந்து எவ்வளோ எங்களுக்கு பில்லு வந்து வந்துச்சுன்னா 1090 சம்திங் தான் வந்தது. அதில் நான் KTM என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன்னா, அவங்க கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடல. ஆனால் இந்த தடவை கன்சியூமபிள் சார்ஜஸும் வந்து போட்டுட்டாங்க. இது தெரியுதா,
162 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து செயின் லூப்னு போட்டு எங்கள் போன தடவை வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 50 100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 162ன்னு போட்டாங்க. அது ஓகே ஃபைன். பட் ஆனால் திருப்பி இங்கே வந்து செயின் ஸ்ப்ரேன்னு போட்டு இன்னொரு பில்லில் வந்து செயின் ஸ்ப்ரேன்னு போட்டு 100. ஸோ செயின் ஸ்ப்ரே வந்து யமகா மாதிரியே வந்து இங்கே வந்து 110, இங்கே வந்து 160. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 260 கிட்ட வந்து செயின் லூபுக்கு வந்து சிங்கிள் ஸ்ப்ரேக்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் கன்சூமபிள் சார்ஜஸ் 162 வந்து போட்டிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து முட்டு கொடுப்பீங்க நீங்கள், அது வந்து போடுவாங்க ப்ரோ, யூஸ்வலாக எல்லா ஷோரூம்லேயும் வந்து போடுவாங்க ப்ரோன்ட்டு. எதுக்கு போடுறாங்க என்ன எதுவும் கொஞ்சம் கூட பரவாயில்ல. அதே மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரோ லூப்னு போட்டிருக்காங்களா, வந்து இன்ஜின் ஆயில் ரேட் வந்து 883 ரூபா போட்டிருக்காங்க. இதே KTM Duke 200 என் ஃப்ரெண்டு சொல்லிங் வந்து சர்வீஸ் விட்டுருக்கான். அவனுக்கு 1300 இன்ஜின் ஆயில் மட்டும் போட்டிருக்காங்க. அது என்ன ஆயில் எங்களுக்கு வந்து ஷோராக தெரில, ஏன்னா இதில் வந்து ப்ரோ லூப்னு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயிலும் போட்டிருக்காங்க. ஸோ ஆயில் ஃபில்டர் வந்து 79 ருபீஸு, எலமெண்ட் ஃபில்டர்னு போட்டு ஒரு 258, இன்லைன் ஃபியூல் ஃபில்டர்னு போட்டு ஒரு 105 வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் தான், இது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக ஆகிற செலவு தான், இல்லைனா நம்ம கம்மி பண்ண முடியாது. பட் இந்த செயின் லூப் மட்டும் தான் எல்லா ஷோரூம்லேயுமே பிரச்சனை. இந்த செயின் ஸ்ப்ரே வந்து 109, இங்கே செயின் லூப்னு போட்டு இங்கே ஒரு 160. மேபி இது வந்து பாட்டிலோட ரேட்டாக இருக்கும், இது வந்து அவங்க போட்டு தரதுக்கான ரேட்டாக இருக்கும். இந்த கன்சூமபிள் சார்ஜஸ் தான் என்ன எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு KTMல பைக் ஓன் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வந்து 1500லேருந்து 2500 3000 கிட்ட வந்து ஒரு நார்மல் சர்வீஸ் வந்து வரும். இங்கே பாருங்கள் உழுவுதா, நாங்கள் கூட இன்ஜின் ஆயிலோ என்ன நினச்சி பயந்துட்டோம். ஆனால் அது வந்து லூப் தான், பிளாக் கலரில் இருக்குது தெரியுதா. அவங்க கழுவி அடித்தாங்களா இல்லை க்ளீன் பண்ணி அடித்தாங்களா, க்ளீன் பண்ணாமல் அடித்தாங்களா, எதுவுமே எங்களுக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் அதுதான் நான் வந்து செயின் லூப் வந்து எப்போவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 260 KTMல 260 செலவாகுது. யமகால 300 350 ஆகும். நீங்கள் பாட்டிலே வாங்க போனீங்கன்னா அந்த ரேட் தான் வரும். ஒரு 5 ஸ்ப்ரே ஆச்சு மினிமம் வரும். ஸோ அவங்க க்ளீன் பண்ணுவாங்களா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, இல்லை க்ளீன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா இங்கே பாருங்கள் கீழே எப்படி ஒழுகுதுன்னு. இப்போ தான் எடுத்துன்னு வந்தோம், ஒழுவி தள்ளிடுச்சு, நாங்கள் பயந்துட்டோம். பட் ஸ்டில் இது லூப்னால பிரச்சனை இல்லை. அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் 5 to 6 ஸ்ப்ரேஸ் வரும் அந்த ரேட்டுக்கு. ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லுங்கள், நான் எல்லா ஷோரூமே வந்து சொல்லுவேன். இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இதனால் அது தேஞ்சு கிடக்கு. ஸோ எந்த ஷோரூமாக இருந்தாலும் இதை சொல்கிறேன். அடுத்தது கட்டாயில் அடிக்காதீங்கன்ட்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு என் கை எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு? கட்டாயில் அடிச்சாங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு வண்டி பளபளன்னு இருக்கும். ஆனால் ஒரு வண்டி வெளியே எடுத்துன்னு வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லா டஸ்ட்டையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கையில் தெரியுதான்னு தெரியல. ஸோ கட்டாயில் அடிக்க தேவைன்னு சொல்லுங்கள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஷோரூமில் வச்சு விட்ருவானுங்க. ஒரு அதான் 4000 5000 கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 3 months ஒன்ஸ் வரும். இப்போ நாங்களாம் வந்து ஒரு பர் டேக்கு வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ பர் மந்த்துக்கு வந்து 1500. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 3.5 months இல்லை 2.5 monthsலேயே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 3000 2000 அந்த மாதிரி பில் வரும். இது வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான். இப்போ உங்களுக்கு பிரேக் பேட்ஸ் போச்சுன்னா அதுக்கு தனி காஸ்ட் வரும். செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சுன்னா அது தனி காஸ்ட் வரும். ரவுட்டர் போச்சுன்னா இதெல்லாம் அப்பப்போ போகக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் போயிட்டால் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். எனக்கு எப்போவுமே தாரா பொறுத்த வரைக்கும் நான் தாரா வந்து எனக்கு பேரலாக செலவாகும். எப்படின்னா எனக்கு வந்து இந்த சர்வீஸில் வந்து பிரேக் பாஸ் போயிடுச்சுன்னா அடுத்த சர்வீஸில் வந்து ஸ்ப்ராக்கெட் போயிடும், அடுத்த சர்வீஸில் ரவுட்டர் போயிடும். ஸோ எனக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் கூட சேர்த்து ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் வந்து வரனால தான் எனக்கு எப்போவுமே தாராக்கு 4000 5000 பில் வருது. இவனுக்கு இப்போ வந்து இது புது வண்டி வாங்கி இப்போ வரைக்கும் ஒரு 5 months இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு கம்மியாக வருது பில், ஒரு 2000 1500 இதுக்குள்ளேயே. ஸோ ஆனால் ஒரு 6 months இல்லை 1 year தாண்டிச்சுன்னா இவனுக்கும் வந்து ஹெவியாக வந்து வண்டியோட பில் வந்து வைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் என்ன பொருள் யூஸ்ஃபுல் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் KTMல பைக் எடுக்க போகிறீங்கன்னா ஜென்ரலாக இவ்வளோ தான் சர்வீஸ் பில் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அதான் நான் சொன்னேன் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ வண்டி எடுக்கும்போது A to Z வந்து செக் பண்ணுங்கள். எவ்ரி பார்ட்ஸ் லைக் எப்படின்னா இதெல்லாம் வந்து மூவபிள் பார்ட்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஆடும் இதெல்லாம் வந்து காமனு. இதெல்லாம் வந்து இப்படி பெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் பெண்ட் ஆகும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது, பெண்ட் ஆகும். இதெல்லாம் காமன். பட் வந்து நீங்கள் வண்டி வந்து ஆன் பண்ணி பாருங்கள், எல்லாம் இந்த இதில் இருக்க சென்சார்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டு பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இது வந்து DRL கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த 6 packs LED கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டெய்ல் லைட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அங்கே இருக்க இண்டிகேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, செயின் வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா, கிலோமீட்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு 20 to 40 கிலோமீட்டர்ஸ் கிலோ ஓடி இருந்தால் ஓகே தான். ஏன்னா வண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு மேலே போயிருந்தால் அவங்க டீ கடைக்கெலாம் திரும்ப போயிருப்பாடுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தால் ஓகே ஃபைன். அதுக்கு மேலே ஒரு 50 60 போயிருந்தால் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, ஏன் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிருக்கீங்க. அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் ஓகே. இல்லை இடக்கு முடக்கா வந்துச்சுன்னா நீங்கள் அடித்து பேசலாம். அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராவாக இதை பார்த்துக்கோங்க கைஸ். எங்களுக்கு இதுதான் மனசே வலிக்குது. இது 3500 ரூபா கைஸ். ஆனால் இது பெண்டாக இருக்குது. வண்டி ஷோரூமில் எடுக்கும்போதே பெண்டாக இருக்குது. பட் ஆனால் எங்களால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கே வந்து பார்த்துருந்தோம்னா இது கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்பயே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் 3 months அப்புறம் தான் எங்களுக்கே நோட்டீஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து வண்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது. சில இதில் வந்து ரேடியேட்டர் ஒர்க் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமும் புது வண்டியிலே வந்து வரும். செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினா தான் ப்ராப்ளம் வரும்லாம் கிடையாது. ஸோ அதை மட்டும் என்ஷோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? இன்னும் Instagram ஃபாலோ பண்ணி Instagram வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் போய் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லவ் யூ ஆல். பை.